ஆடு தின்னா பாலை அப்படின்னு தமிழ் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆடு தொடா இலை அப்படின்னு நம்ம ஒரு பக்கத்துல, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆடு தொடா இலை, ஆடு ஆடா தோடா அந்த மாதிரி குலக்கையில சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ஆடு தின்னா பாலையும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு செடி, குச்சி குச்சியா அதனுடைய தண்டு இருக்கும். அதனுடைய இலை கொஞ்சம் கை மாதிரி இப்படி கொஞ்சம் நீட்டமா இருக்கும். சிட்டுக்குருவி அந்த இலைய தச்சு அதுல கூடு கட்டும். இந்த செடிய வேலிகள்ல நடுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஆடு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு காம்பவுண்ட் கட்டுறோம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இவ்வளவு நல்லா தெரியும்னா எங்க வீட்டுல இருக்கு சொல்லி வேலியில ஆடுதோட செடியை நட்டு விட்டுருவாங்க. அந்த செடியை பார்த்தாலே பக்கத்துல ஆடு வராது. அது அதுக்கு போக்குல பச்சை பசுமையா இருக்கும், ஆனா ஆடு சாப்பிடாது. பொதுவா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சிங்கத்தினுடைய கண் பார்வை, புலியினுடைய கண் பார்வை, மானுடைய கண் பார்வை, அதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணி புதுசு புதுசாலாம் கரடி விடுவாங்க. மானுக்கு வந்து பச்சையா தெரியாது, அதனால அதுக்கு புலிக்கும் தாவரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி இன்னும் இடையில ஒரு படிச்சேன். அதாவது நம்ம பச்சையா பாக்குறோம், மான் அப்படிதான் பார்க்கணும்னு கட்டாயம் இல்லை அப்படிங்கிற துணியில அது இருந்தது. ஆடு எப்படி பார்க்கறதோ தெரியாது, ஆனா ஆடு இந்த செடியை சாப்பிடாது.